வணக்கம். ஓஷோவின் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை புத்தகத்திலிருந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில அத்தியாயங்களை, குறிப்பா அத்தியாயம் 9, 10, அப்புறம் 11, இத நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. உணவு, உளவியல், அப்புறம் உடல் சார்ந்த வேலைகள், அதாவது பாடி ஒர்க். இது 3 பத்தியும் ஓஷோ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சரி, இதில் இருக்கிற முக்கிய கருத்துக்களை எடுத்து உங்களுக்கு புரியிற மாதிரி சுவாரஸ்யமா சொல்லணும். அதான் நோக்கம். ம். தனித்தனியா தெரிஞ்சாலும் இது 3ம் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணையுது, குறிப்பா அந்த விழிப்புணர்வு, மனச கடந்து போறது அப்படிங்கிற மைய கருத்தோட எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம். சூப்பர். சரி, முதல்ல அத்தியாயம் 9க்கு போலாமா? உணவு. ஓகே. இப்போ ஓஷோ என்ன சொல்றாருன்னா, உணவுங்கிறது நம்ம தட்டுல வச்சு சாப்பிடுறது மட்டும் இல்லையா. அப்படியா? வேற என்னவாம்? மத்தவங்க நம்மள புகழ்றது, இல்ல திட்டுறது, ஏன் நம்மளோட எண்ணங்கள், ஆசைகள் கூட ஒரு மாதிரி நுட்பமான உணவு தான் அப்படிங்கிறார். ஓஹோ, அது எப்படி? அது நம்ம மனச, நம்ம அகநிலைய பாதிக்குது இல்லையா? பாராட்டு கிடைச்சா ஒரு மாதிரி நிறைவா, சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். விமர்சனம் வந்தா ஏதோ போயிட்ட மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு வகை உணவு பரிமாற்றம் தான் அப்படிங்கிறாரு. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அப்புறம் இந்த அத்தியாயத்துல உடல் ரீதியான உணவுக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி ரொம்ப ஆழமா பேசுறார். ம் சைவ உணவு, அசைவ உணவு பத்தி கூட சொல்றாரு இல்லையா? ஆமா, சைவ சாப்பாடு சாப்பிடறவங்களோட மனநிலைக்கும் அசைவம் சாப்பிடறவங்க மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கும்னு சொல்றார். குறிப்பா ஒரு விலங்க கொல்லும்போது அதோட பயம், கோவம், அந்த வலி, ம் அது ஒரு விஷம் மாதிரி அந்த மாமிசத்துல படியணும். அது சாப்பிடறவங்களுக்குள்ளயும் அந்த வன்முறை உணர்வு கொஞ்சம் அதிகமா வாய்ப்பு இருக்கணும்னு சொல்றார். இது அவரோட கருத்து. சரி. ஆனா அந்த விஷம்ங்கிறது வெறும் மாமிசத்துல மட்டும் இல்ல, மனசுலயும் இருக்குன்னு சொல்றது தான் இங்க முக்கியமான பாயிண்ட்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அதாவது நாம இந்து, கிறிஸ்துவர், முஸ்லீம் அப்படிங்கிற அடையாளங்கள், இல்ல தேசியவாதம், இந்த மாதிரி சித்தாந்தங்கள் கூட நம்மள கொஞ்சம் கொஞ்சமா விஷமாக்குதுங்கிறாரு. ஓ. நம்மள மனுஷனா பார்க்காம ஏதோ ஒரு குரூப்போட ஆளா பார்க்கும்போது, அது மத்தவங்கள்ட்ட இருந்து நம்மள பிரிச்சு ஒரு மன நஞ்ச உருவாக்குதுங்கிறாரு. ஆ, இது கொஞ்சம் எப்படி சொல்றது, தீவிரமான கருத்து மாதிரி இல்லையா? ஆமா, யோசிக்க வைக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அசைவத்தை நிறுத்தினா கூட உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் சில மாசத்துல. ஆனா மனசுல இருக்கிற இந்த சித்தாந்த விஷம், ம். அது போறதுக்கு உண்மையான விழிப்புணர்வும் சுய அறிவும் தேவைங்கிறார். ம். மத்தவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்காம நாமளே கேள்வி கேட்டு ஆராய்ஞ்சு பார்க்கறதா உண்மையான அறிவுன்னு சொல்றார். அப்போ சாப்பாட்டு விஷயத்துல என்னதான் வழி? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஐடியா சொல்றார். உங்க உடம்ப கேளுங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தர் உடம்பும் தனித்தனி, அதோட தேவையும் வேற வேற. அதனால எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் கிடையாதுங்கிறாரு. விலங்குகள் கூட அப்படித்தானே. மாடு புல்ல தேடி சாப்பிடும். அதை கட்டாயப்படுத்தி வேற எதையும். சாப்பிட வைக்க முடியாது. அதுக்கு தெரியும் என்ன தேவைன்னு. அதேதான். அத அழகா உடல் முழுமுணுக்கும் உணவுன்னு சொல்றாரு. அதாவது எந்த சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்பு ஒரு மாதிரி சந்தோஷமா, திருப்தியா சொல்லுதோ அதுதான் உங்களுக்கான சரியான உணவு. ஆனா நாம பல சமயம் பசிக்காக சாப்பிடுறதில்ல. விளம்பரம், இல்ல சமூக சொல்லுதுன்னு, இல்ல டென்ஷனை குறைக்கன்னு எதையோ சாப்பிடுறோம். ஆமா, உடல் உண்மையா என்ன கேக்குதுன்னு கவனிக்கணும். அதே. அப்புறம் அவசர அவசரமா முழுங்காம மெதுவா ரசிச்சு சுவைய அனுபவிச்சு சாப்பிடணும்னு சொல்றாரு. அந்த ஜப்பான்காரங்க தான் சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா, தொண்டை பிரச்சனையால குழாய் வழியா சாப்பாடு. ம் வாயில மென்னுட்டு துப்பிட்டு அப்புறம் குழாயில ஏத்திக்கிட்டாராம். ஆனா திருப்தியே இல்லையா. ஏன்னா டேஸ்ட் வாயில தானே இருக்கு. மெதுவா கவனமா சாப்பிட்டாதான் உண்மையான திருப்தி, அளவும் தெரியும். சரி, உண்ணாவிரதம் பத்தியும் பேசுறார். அது உடம்ப சுத்தம் செய்யற ஒரு இயற்கை வழிமுறை. ஆனா அதையும் ஒரு விதியா பார்க்க கூடாது. ஆமா, உடம்பு கேட்கும்போது செய்யலாம். ஆனா விழிப்புணர்வோட தேவைக்கு சாப்பிட்டாலே போதுங்கிறாரு. அதேதான், விதிகளுக்கு பதிலா விழிப்புணர்வு. இதுதான் ஓஷோவோட வழி. இந்த விதிகளுக்கு எதிரா விழிப்புணர்வுங்கிற கருத்து திரும்ப திரும்ப வருது பாருங்க. சமையல் புக்கு, டாக்டர் சொல்றது, சமூக பழக்கம், மத கட்டுப்பாடு, இதெல்லாம் நம்மள ஒரு மெஷின் மாதிரி ஆக்கிடும். நம்ம உடம்போட ஞானத்தை கேட்க விடாதுங்கிறாரு. ஆமா, அந்த போலீஸ் துரத்தும் போது கூட 500 மைல் ஆயிடுச்சு, ஆயில் மாத்தணும்னு நின்ன டிரைவர் கதை. ஆமா, விதிய குருட்டுத்தனமா பின்பற்றுறது எவ்வளவு அபத்தம்னு காட்டுது. உணவுக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்றார். அன்பு கிடைக்காத ஒரு வெறுமை இருக்கும்பொழு அதை நிரப்பறதுக்காக சிலர் நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி. ஓஹோ. உண்மையான அன்பு கிடைச்சிட்டா அந்த அதிகமா சாப்பிடணுங்கிற தேவை குறையும். குழந்தைக்கு தாய்ப்பாலுங்கிறது வெறும் சாப்பாடு இல்ல, அது அன்பு, பாதுகாப்பு, அந்த கனெக்ஷன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் தொடருது. ஆக உணவு பத்தின இந்த அத்தியாயத்தோட சாரம் என்னன்னா, உடல் சொல்றத கேளுங்க, விழிப்புணர்வோட சாப்பிடுங்க, சித்தாந்தங்களையும் எந்திரத்தனமான விதிகளையும் தாண்டி போங்க. இதுதானே?
கரெக்ட். இது நம்மள அடுத்த அத்தியாயத்துக்கு, அதாவது மனசோட செயல்பாடுகளுக்கு கூட்டிட்டு போகுது. சரி, அத்தியாயம் 10 உளவியல். இங்க ஓஷோ கெஸ்டால்ட் தெரப்பி, வாய்ஸ் டயலாக் இந்த மாதிரி மேற்கத்திய சைக்காலஜி சிகிச்சைகளை தியானத்தோட ஒப்பிடுறார். என்ன சொல்றார்? இந்த சிகிச்சைகள் எல்லாம் மனசோட மேல் பரப்புல தான் வேலை செய்யுது. ஒரு பிரச்சனையை சரி செஞ்சாலும் மனசு வேற பிரச்சனையை உருவாக்கும். அத ஒரு பிரச்சனை ஃபேக்டரி மாதிரிங்கிறார். இது கொஞ்சம் ஹார்ஷான கிரிட்டிசிசம் மாதிரி இல்ல. ஆமா, ஓஷோவோட பார்வை அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சைக்காலஜி சிகிச்சைகள் மனசுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு, மனசோட சிக்கலை அழுக்க பாக்குது. ஆனா தியானம் அது மனசையே தாண்டி போகணும், மனசுலேருந்து விடுபடணும்னு பாக்குதுங்கிறார். மனசோட சண்டை போடாம அதை மாத்த நினைக்காம சும்மா ஒரு சாட்சியா இருந்து பார்த்தா போதுங்கிறாரா அந்த விட்னஸிங்? அதேதான், அதான் சாட்சி பாவம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு மேகம் வந்து போறத நாம பாக்குற மாதிரி, நாம அந்த மேகம் இல்ல, அத பாக்குறவங்க. நம்ம எண்ணம் வேணுங்கள் உணர்வு வலுது போகுது. நீங்க அது இல்ல, அத பாக்குறவருங்கிற நிலைக்கு வர்றதுதான் தியானம். மேற்கு சைக்காலஜி மனச ஆராயுது, கிழக்கு தத்துவங்கள் மனச கடந்து போற வழிய சொல்லுது. மேற்குக்கு பொருள் தான் முக்கியம், மனசு அதோட பை ப்ராடக்ட். கிழக்குக்கு உணர்வு கான்ஷியஸ்னஸ் தான் முக்கியம், மனசும் பொருளும் அதோட வெளிப்பாடு. இது ஒரு பெரிய பார்வை வித்தியாசம். அப்போ நான் இல்ல ஈகோவை பத்தி பேசும்போது அது உண்மையான நாம இல்ல, அது சமூகம், குடும்பம், படிப்பு இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு பொய் பிம்பம்ங்கிறார். ஆமா, நம்ம பேரு, மதம், படிப்பு, சொத்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் ஈகோ. உண்மையான சுயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த உண்மையான சுயத்தை எப்படி அடையறது? ஞானம் அடைதல்னா என்னன்னா, இந்த ஈகோவ, இந்த பொய் அடையாளங்களை கைவிடுறது. பழைய காயங்கள், சுமைகள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மனச காலியாக்கும்போது அங்க உண்மையான சுயம் வெளிப்படும். ஒரு கப்பு காலியா இருந்தாதான் அதுல ஏதாவது ஊத்த முடியும். கரெக்ட். மனசுல இருக்கிற குப்பைய காலி பண்ணணும். ஆமா, அப்பதான் அங்க உன்னதம் மலரும். நாம பெரும்பாலும் எதிர்காலத்துல வாழ்றோம், இல்லாட்டி சமூகம் கொடுத்த வேஷத்துல கணவன், மனைவி, ஆபீசர் வாழ்றோம். இப்ப இந்த கணத்துல உண்மையா வாழறதில்ல. சினிமால வர்ற மாதிரி புருஷன் ரொமான்டிக்கா பேசலேன்னு ஃபீல் பண்ற மனைவி கதை சொல்றாரு இல்லையா? ஆமா, யதார்த்தத்தை விட்டுட்டு எதிர்பார்ப்புல வாழறதுனால வர்ற கஷ்டம். வாழ்க்கையோட உண்மைகள் ரொம்ப சிம்பிள், ஆனா மனசுதான் அதை காம்ப்ளிகேட் பண்ணுதுங்கிறாரு. சைக்கோ அனாலிசிஸ் பத்தி கூட சொல்றார். சில சமயம் அது நோயை அதிகப்படுத்துன்னு. ஆமா, அந்த வயித்துல ஈ இருக்குன்னு நம்பின பையன் கதை மாதிரி. நம்பிக்கை தான் அங்க முக்கியம். டாக்டர் ஈயை எடுத்துட்டேன்னு சொன்னதும் அவன் சரியாயிட்டான். மனசு நம்புறத உடம்பு செஞ்சு காட்டுது. பெர்னார்ட் ஷா கதை இன்னும் சுவாரஸ்யம். டாக்டர் ஃப்ரெண்ட் விளையாட்டா ஹார்ட் அட்டாக்னு சொன்னதும் ஷா அதை நம்பி உண்மையாவே அந்த அறிகுறி எல்லாம் வந்துடுது. டாக்டர் சும்மா சொன்னேன்னு சொன்னா கூட ஷா சொல்றார், நீ சொன்னது பொய்யா இருக்கலாம், ஆனா நான் உணர்ந்தது நிஜம். நீ கொடுத்த நம்பிக்கை தான் என்னை காப்பாத்துச்சுன்னு. மனசோட சக்தி அபாரமானது, ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். இந்த பின்னணியில தான் ஓஷோ புத்தர்களின் உளவியல்னு ஒரு கான்செப்ட் சொல்றார். இது மனசோட சிக்கல அலசுறதில்ல, மனச தாண்டுன அந்த அமைதியான சலனமில்லாத உள்வெளிய பத்தினது. ஓஹோ, அந்த நிலைய அடையிறது தான் உண்மையான ஆரோக்கியம். உடம்புக்கே ஒரு ஞானம், பாடி விஸ்டம் இருக்கு. ஆனா சமூகம், மதம் போடுற கட்டுப்பாடுகள் அந்த ஞானத்தை மழுங்கடிச்சிருச்சுங்கிறார். அந்த பேராசிரியர் ரங்கா கதை, மாட்டுச்சாணம் குடிச்சது, பூணுவிள காதுல சுத்திக்கிறது, இதெல்லாம் ஆமா, எப்படி சமூக மத நம்பிக்கைகள் நம்மள ஒரு மாதிரி அடிமையாக்கி பகுத்தறிவுக்கு எதிரா நடக்க வைக்குதுன்னு காட்டுது. ஆக மனசோட கட்டுப்பாடுகள், சமூக கண்டிஷனிங் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு பிறக்கும்போது இருந்த அந்த அப்பாவித்தனமான தூய உணர்வு நிலைக்கு போறதுதான் இலக்கு. சரிதான், மனசோட சத்தத்தை தாண்டி ஆன்மாவை உணர்றது. இதுதான் இந்த உளவியல் அத்தியாயத்தோட மெசேஜ். இது நம்மள இயல்பாவே அடுத்த பகுதிக்கு, அதாவது உடம்புக்கு கூட்டிட்டு போகுது. சரி, ஃபைனலா அத்தியாயம் 11 உடல் சார்ந்த வேலைகள், அதாவது பாடி ஒர்க், மசாஜ் பத்தி பேசும்போது அது வெறும் உடம்ப தேய்க்கிறது இல்ல, அது ஒரு ஆழமான கலைங்கிறாரு. டெக்னிக்கை விட அன்பு தான் முக்கியம். 90% அன்பு, 10% டெக்னிக். இது கேட்கவே நல்லா இருக்கு. நிச்சயமா, தொடுதலோட சக்திய, குறிப்பா அன்பு குறைஞ்சு போச்சுன்னு சொல்ற இந்த காலத்துல ஓஷோ ரொம்ப வலியுறுத்துறார். தொடுதல்ங்கிறது வார்த்தை இல்லாத ஒரு மொழி. ஆமா, ஒரு குழந்தைய தொடுற மாதிரி முழு கவனத்தோட, அன்போட, மரியாதையோட மசாஜ் செய்யும்போது அது ஆழமான ஒரு குணப்படுத்தல தருங்கிறாரு. மசாஜ் செய்யறவர் அந்த நேரத்துல முழுசா இருக்கணும், பிரசன்ஸ், அது ரொம்ப முக்கியம். கையில ஒரு வைப்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஃபீல் ஆகலான்னுக்கிறார்.
தொடர்றதுக்கு தயங்குறவங்கள கூட தொடாமலேயே கொஞ்சம் தூரத்துல கைய வச்சு ஆற்றலை அனுப்ப முடியும்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா. உடம்ப சுத்தி இருக்கிற அந்த ஆற்றல் புலம் ஆரா பத்தியும் மசாஜில் ஹீலிங் பண்ணும்போது நடக்கிற எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பத்தியும் பேசுறார். இது 2 வழி பாதை. மத்தவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியால நாமளும் பாதிக்கப்படலாம். ஓ, அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. அதனால இந்த மாதிரி வேலைகள்ல இறங்குறதுக்கு முன்னாடி நம்மள நாமளே சென்டர் பண்ணிக்கிறது, நம்ம எனர்ஜியை பேலன்ஸா வச்சுக்கிறது முக்கியங்கிறார். உயிர் ஆற்றல்கள் பயோ எனர்ஜிஸ் பத்தியும் சொல்றாரு. ரோல்ஃபிங்னு ஒன்னு சொல்றாரு. அது என்ன? அது உடம்போட கட்டமைப்பை ஸ்ட்ரக்சரை சரி பண்றது. தப்பான பாடி பாஸ்டர், மிஸ்அலைன்மெண்ட் வெறும் வலிய மட்டும் தராது, மனசுலயும் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா. ரோல்ஃபிங் தசை நாண்களை சரி செஞ்சு உடம்பு அதோட நேச்சுரல் பொசிஷனுக்கு கொண்டு வர உதவுங்கிறாரு. ஆனா இது பிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். உண்மையான மன அமைதிக்கு தியானம் தேவைன்னு சொல்றாரு. சரி, உடம்போட கட்டிடக்கலையை சரி பண்றதுன்னு சொல்லலாமா? நல்ல ஒப்பீடு. அடுத்து பயோ எனர்ஜெட்டிக்ஸ். இது உடம்புல தேங்கி இருக்கிற அடக்கப்பட்ட உணர்ச்சிகளை, சப்ரஸ்ட் எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வர உதவுற ஒரு முறை. ரொம்ப காலமா குறிப்பா மேற்கத்திய மதங்கள் உடம்ப அடக்கணும்னு சொல்லுச்சு. பயோ எனர்ஜெட்டிக்ஸ் மாதிரி முறைகள் அந்த அடக்குன எனர்ஜியை ரிலீஸ் பண்ண உடம்புல இருந்தே ஆரம்பிக்குது. மனசை சரி பண்றதுக்கு முன்னாடி உடம்புல இருக்கிற முடிச்ச அவிழ்க்கிறது. ஓகே. இப்படி தியானம், பாடி ஒர்க் மூலமா புதுசா எனர்ஜி வரும்போது அது என்ன செய்யணும்? அத அன்பு, கிரியேட்டிவிட்டி இந்த மாதிரி பாசிட்டிவ் வழியில செலுத்தணுங்கிறார். இல்லனா அதே எனர்ஜி பயமா, கோபமா மாறி நம்மளே அழிக்கும். எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கணும், தேங்கக்கூடாது. புது எனர்ஜி வரும்போது பழைய பயத்தை விட்டுட்டு தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு. கலர் பங்க்சர் பத்தியும் லைட்டா சொல்றார். ஆமா, பீட்டர் மேண்டலோடது. கலர்களோட எனர்ஜியை வச்சு உடம்புல சில பாயிண்ட்ஸை தூண்டி உடல், மனம், உணர்ச்சி பேலன்ஸ் கொண்டு வரது. அதுவும் ஒரு நுட்பமான எனர்ஜி ஹீலிங். கடைசியா டைச்சி. இது வெறும் எக்ஸசைஸ் இல்ல, பியோர் எனர்ஜியோட இயங்குறதுங்கிறார். டைச்சி மாஸ்டர் அசைறது ஒரு மேகம் மாதிரி இருக்குமா? நீங்களே எனர்ஜியா மாறிட்டா உங்களை தாக்க வர்ற கத்தி கூட உங்களை கடந்து போயிடுமா? ஏன்னா மோதுறதுக்கு அங்க சாலிட் ஆப்ஜெக்ட் இல்ல. கேட்கவே கவிதையா இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் தத்வார்த்தமான பார்வை. ஆனா பிராக்டிக்கல் யூஸும் இருக்கு. அடக்கப்பட்ட கோபம், சோகம் இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளியேத்த டைச்சி உதவுங்கிறார். மத்த தியான முறைகள் உணர்ச்சிகளை கவனிக்க சொல்லும். ஆனா டைச்சி அதை எனர்ஜியா உணர்ந்து அசைவுகள் மூலமா வெளிப்படுத்தி அப்புறம் அதை பிரபஞ்சத்துல கரைய விட சொல்லுது. ஒரு மாதிரி எமோஷனல் ரிலீஸ், கத்தார்சிஸ். ஓஹோ. கிழக்கு மரபுகள் சில சமயம் அப்படியே தேங்கிடுது, மேற்கு புது வழிய தேடுதுன்னு ஒரு ஒப்பீடும் செய்றார். அந்த டைச்சி அசைவை எப்படி உணர்ச்சிகளை வெளியேத்த யூஸ் பண்றதுன்னு கூட விளக்குறாரு இல்லையா? கையில எனர்ஜி குவிறத உணர்றது. ஆமா, அது கோவமா இருந்தா தீ மாதிரி ஃபீல் பண்றது, அந்த எனர்ஜிக்கு ஒரு வடிவம் எடுக்க அனுமதிக்கிறது. அப்புறம் மெதுவா அந்த அசைவை பின்தொடர்ந்து அது வந்த இடத்துக்கே போய் பிரபஞ்சத்துல கரையறத உணர்றது, அப்படி சொல்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இறுதியா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இந்த டைச்சி, யோகா, மசாஜ் இதெல்லாம் ரொம்ப கடுமையான விதிகள் இருக்கிற சயின்ஸ் இல்ல, அதெல்லாம் கலைகள். கலைகளா? ஆமா, ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடிச்சதை எடுத்து அவங்க வழியில அவங்க ஸ்டைல அதை பயன்படுத்தணும். குரு சொன்னதை அப்படியே காப்பி அடிக்காம அனுபவத்துல உணர்ந்து செய்யறது தான் முக்கியம். ஆக உணவு, உளவியல், உடல் வேலை இந்த 3 அத்தியாயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பொதுவான நூல் ஓடுறத கவனிக்க முடியுது. அதுதான் விழிப்புணர்வு இல்லையா? கரெக்ட். நாம என்ன சாப்பிடுறோம், நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, நம்ம உடம்புல எனர்ஜி எப்படி போகுதுங்கிறதுல கவனமா இருக்கிறது, சமூக கட்டுப்பாடுகளையும் மனசோட தந்திரங்களையும் தாண்டி நம்ம உண்மையான இயல்புக்கு போறது, இதுதான் ஓஷோ காட்டுற பாதம் தோணுது. மிகச்சரியா சொன்னீங்க. உடம்போட ஞானத்தை கேட்கறது, மனச சாட்சியா கவனிக்கிறது, உடல் மற்றும் ஆற்றல் பயிற்சிகளா அன்புடனும் உணர்வுடனும் செய்யறது, இது 3ம் சேர்ந்து நம்மள முழுமைக்கும் சுதந்திரத்துக்கும் கூட்டிட்டு போகும்னு ஓஷோ சொல்றார். இந்த அத்தியாயங்கள் அந்த பயணத்துக்கு ஒரு கைடு மாதிரி. சரி, இந்த ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி. ஓஷோ சொல்ற மாதிரி சித்தாந்தங்களையும் மனசோட இறுக்கமான கட்டமைப்புகளையும் தேவையில்லாத விதிகளையும் கைவிடுறத பத்தி பேசணும். உணவு, உளவியல் இதெல்லாம் தாண்டி உங்க அன்றாட வாழ்க்கையில வேற எந்த இடத்துல, ஒருவேளை உங்க உறவுகள்ல, வேலை செய்யற விதத்துல, இல்ல சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள்ல இந்த கைவிடுதல் இல்ல கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுதல்ங்கிறத பயன்படுத்தினா அது உங்களை இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாவும் உண்மையாவும் உணர வைக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
நல்ல கேள்வி. இந்த ஆழமான உரையாடலுக்கு உதவிய இந்த பகுதிகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.